நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். எப்படி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமை சேவ் பண்ணுறங்கிற ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடத்துல நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியை அப்ரோச் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன ரேட் தராங்கன்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் நீங்கள் நாடலாம். இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜினா என்னென்னு சொன்னால் இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு டிடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க பேங்க் ப்ளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ நீங்கள் டிடியை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு காருக்கு உங்களோட வீட்டுக்கோ ஏதோ ஒன்றுக்கோ இன்சூரன்ஸ் கேட்பீங்கன்னு சொன்னால் டிடி என்ன பெஸ்ட் ரேட் உங்களுக்கு தரலாமோ அது தருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு $500 தரேன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இதே இது நீங்கள் டிரெக்டாக ஒரு ப்ரோக்கரேஜுக்கு போய் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டால் ப்ரோக்கரேஜ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட சிஸ்டத்தில் உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க்குக்கு பெட்டரான ரேட் தராங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரோக்கரேஜில் போய் உங்களோட டீட்டெயில்ஸை போடக்குள்ளே டிடி அதே $500 காட்டக்குள்ளே உங்களுக்கு அபீபா பார்த்தீங்கன்னு சொன்னால் $450 காட்டலாம். ஸோ நீங்கள் டிரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்ரோச் பண்ணக்குள்ள ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரீமியம் ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்கரேஜை மல்டிபிள் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ப்ரோக்கரேஜை அப்ரோச் பண்ணக்குள்ள அவங்க உங்களுக்காக எந்த கம்பெனி பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் டிரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்கள இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் டிரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்கள இன்சூரன்ஸ் புரோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் ஒர்க் பண்ணுறேன். இட் மீன்ஸ் நான் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர். நான் ஒர்க் பண்ணுற இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30க்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு கார் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸை நான் என்ன சிஸ்டத்தில் போடுவேன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் அது செக் பண்ணி உங்களுக்கு எந்த கம்பெனி பெஸ்ட்டான ரிஸ்க் பேசிஸில் பெட்டரான ரேட் தருதுங்கிறத இன்றைக்கி காட்டும். அதை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் புதுசாக கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் அணுகிறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு பெட்டர் ப்ரீமியம் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி கார் வாங்கிட்டீங்க ஆனால் நீங்கள் டிரெக்டாக டிடிஓ அப்படி வேறு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை டிரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்க தந்த அதே ப்ரீமியத்தை வேறு இடத்த ஷாப் அரவுண்ட் பண்ணாமல் டிரெக்டாக எடுத்துருந்த ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி பெட்டர் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி பெட்டரான ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களாங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் உடனே எல்லாம் மாற தேவையில்ல. எப்போ உங்களோட ரினியூவல் வருதோ நீங்கள் ரினியூவல் டைமில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி $500 பே பண்ணிட்டீங்க. நீங்கள் என்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்பீங்கன்னு சொன்னால் நான் செக் பண்ணி போட்டு வேறு ஒரு கம்பெனியில் ஜஸ்ட் $300 உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் காட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி $500 பே பண்ணிக்கிற கம்பெனியில் அப்படியே பே பண்ணிவிட்டு போய் எப்போ உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி முடியுதோ நார்மலாக இங்கே 1 இயருக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க 500லேருந்து பெருசாக குறைக்கல பெருசாக கூட்டலைன்னு சொன்னால் அந்த முடிகிற டைமில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் என்ன மாதிரி ப்ரீமியம் ப்ரைஸ் வருதோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிற ப்ரைஸை விட நல்ல பெட்டரான ப்ரைஸாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே கேன்சல் பண்ணி போட்டு இந்த புது கம்பெனிலேயே நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம். நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் ரேட் நல்ல ரேட் தானான்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்ன கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நேமில் இருக்குது அந்த நம்பர், அப்படி இல்லைன்னு சொன்னால் என் பயோவில் இருக்குது அந்த நம்பர், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். எனக்கு நார்மல் கால் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பெஸ்ட் ரேட் தரலாங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும். பை.